நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா 3630ங்க, 55 HP, 2011 மாடலு. இந்த மாடல் டிராக்டர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, லிமிடெட் எடிஷனுங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளேடு போட்டிருக்காங்க. கள்ளச்செடி, நரிப்பயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சு விட்றதுங்க. இது வந்து அதாவது குன்னத்தூர், நம்பியூர் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரோட்டரி பம்போட வருங்க. ரோட்டரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பு பார்த்தீங்கன்னா ரோட்டரி பம்புங்க. இதே பம்பு தான் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 6010, 9010 இதெல்லாம் வந்துச்சுங்க. இதில் என்னென்னா நிறைய பேர் டீசலை ட்ரை பண்ணி டிராக்டர் வந்து எலக்ட்ரானிக் பம்பு ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு பேரை வந்து உருவாக்கிட்டாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்லைன் பம்ப்லேயே இருக்காதுங்க. இது என்னென்னா ட்ரை பண்ணாமல் ஓட்டணுங்க. டீசலை ட்ரை பண்ணாமல் ஓட்டிட்டிங்கன்னா நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. 5000 மணி நேரம் ஓட்டினாலும் பம்பில் கையே வைக்க தேவையில்லைங்க. டீசலை மட்டும் ட்ரை பண்ணாமல் ஓட்டணுங்க இந்த ரோட்டரி பம்ப் பொறுத்த வரைக்கும். நியூ ஹாலண்டோட டெக்னாலஜி வந்து நல்லா இருக்குங்க. இது 2011 மாடலுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ 2011 மாடல் டிராக்டர் பாருங்கள், சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது. ரோட்டரி பம்புங்கிறதுனால இது செமி டர்போங்க. டர்போ மட்டும் வரும், இன்டர்கூலர் வராது. இதில் பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச்சு இதுதாங்க. 2005க்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பிடிஓ கிளச்சு வந்து சைடில் வந்துடுங்க. நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி தான் வந்துச்சுங்க. அவ்வளோதான். இது ஆன் பண்ணிடுது, ஆஃப் பண்ணிடுது. கீழே தள்ளி விட்டு ஆன். இது வந்து ஆன் பொசிஷனுங்க. மேலே தள்ளி விட்டு ஆஃப். இந்த கிளச் பாருங்க, இங்கே லிவரிக்கு போயிடுது, கன்சர்வேஷனில் போகுது. கியர் பாக்ஸ் இது 3 தானுங்க. 3 தானுங்க. லோ, மீடியம், ஹை. 3 எவ்வளோ? 240 மீட்டர். 240 மீட்டர் போடுங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க. 3 ஃபஸ்ட். மீட்டர் 3 வருங்க. 16 சைஸ் டயரோட வந்துச்சுங்க. இதே சேம் கியர் பாக்ஸில் லேட்டஸ்ட்டில் சிஆடி பார்த்தீங்கன்னா 56, 20, 56, 30 வருது. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் மார்க்கெட் வேறு மாதிரி இருந்திருக்குங்க. அது வந்து கொடுக்கலைங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து போட்டிருக்காங்க. இந்த பிளேடு எதுக்கு போடுவாங்கன்னா கள்ளச்செடி, நரிப்பயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டு ஈஸியாக எடுத்துக்கிறதுங்க. ஆட்களை வச்சு பிடுங்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டி விட்டு எடுத்துக்கிறதுங்க. பிளேடு பாருங்கள். ஸோ இந்த செட்டப்புங்க. வெயிட்டுக்காக பார்த்தீங்கன்னா மேலே மண் மூட்டை கல்லெல்லாம் கட்டி போட்டிருக்குறாங்க. சைடு டிஸ்கோட வருங்க. இந்த டிஸ்க் வந்து ஓட்டி விட்டுருச்சுன்னா அப்படியே பிளேடு அழகாக உள்ளே இறங்கிக்குங்க. அந்த மாதிரி கான்செப்ட்டுங்க. டிஸ்க் பார்த்தீங்கன்னா லோடாகி எதாவது பட்டு இதாகக்கூடாதுங்கிறக்கா அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கும் வச்சுக்கிறாங்க. அதில் டெப்த்து நிறைய லெவல் இருக்குது. டெப்த் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நார்மலாக 3 பாயிண்ட்ஸில் மாட்டுற மாதிரி மாட்டிக்கிறதுங்க. இதில் 24 சென்சிங் பாயிண்ட் இருக்குங்க இந்த டிராக்டரில். நியூ ஹாலண்டோட சொந்த ஹைட்ராலிக்குங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் சூப்பராக இருக்கும். எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்க. இப்போ என்ன கீருங்க? லோ 3 கியரில் ஒரு 1200 ஆர்பிஎம் வைக்கிறாங்க. 1000 ஆர்பிங்க. இந்த மாதிரி ஓட்டி விட்டாங்க. ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. கள்ளச்செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.